பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக அரசு வழங்கி வருவதாகவும் அனைவரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு தடையல்ல என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, ஓட்டுக்காக திமுக எதையும் செய்வதையே இது காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக விரிவாக அலச இருக்கிறோம். முன்னதாக மாநாட்டில் முதலமைச்சர் பேசியதை பார்க்கலாம். பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது. ஏதோ திடீர்னு பழனியில் மாநாடு நடத்தலை. இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். முதலமைச்சருடைய இந்த கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார். ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது, தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான். ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ, ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ, அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள். பெரியாரின் கொள்கையையும் வழிபற்ற கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது.